வணக்கம் ஸ்டூடெண்ட். இனி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது சூப்பர் பொசிஷன் தியரம். சூப்பர் பொசிஷன் தியரத்தை பற்றி பார்க்குற போது ஒரு சிஸ்டம்ஸ் ஆஃப் சார்ஜ் இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. சே அபவுட் சார்ஜஸ். ஒரு சார்ஜ் இங்கே இருக்குது, இன்னொரு சார்ஜ் இங்கே இருக்குது, இன்னொரு சார்ஜ் இங்கே இருக்குது. செவரல் சார்ஜஸ் அண்ட் Qn. ஸோ இது சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஆள் ஒரு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் எத்தனை அடி கொடுத்தாங்க, எத்தனை ஓதை கொடுத்தாங்க, எத்தனை அப்புனாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஒரு சார்ஜும் இந்த சார்ஜ் இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த சார்ஜ் இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும், ஒரு சார்ஜும் ஒரு சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும் பை கூலும் லாஸ் ஆஃப் ஃபோர்ஸ் படி. பட் ஒரு பர்டிகுலர் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பர்டிகுலர் ஆளாக 4 பேர் அடிக்கிறாங்கன்னா, இவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கிறவன் இப்படி இந்த டைரெக்ஷன் அடிப்பான், இங்கே இருக்கிறவன் இந்த டைரெக்ஷன் அடிப்பான், இங்கே இருக்க இந்த டைரெக்ஷன் அடிப்பான், இந்த டைரெக்ஷன் அடிப்பான். ஸோ அதுக்கு ஒரு டைரெக்ஷன் ஒன்று இருக்குது. ப்ளஸ் அதோட மேக்னிடியூடு இருக்குது, அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் 2 நியூட்டன் 3 நியூட்டன் அப்படின்னு. ஸோ அதேமாரி சப்போஸ் இந்த ஒரு பர்டிகுலர் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா, இது மேலே இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். கூலம்ஸ் லா வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஒபே பண்ணுது. எப்படி ஒபே பண்ணுது? இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப இதுவும் இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும், இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப இதுவும் இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும். பட் இங்கே என்ன இந்த சார்ஜ் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குங்க போது இதுக்கு திருப்பி கொடுக்கறத பற்றி கவுண்ட் இல்லை. இதுக்கு மேலே எவ்வளோ கொடுக்குது, இந்த ஆள் இதை எத்தனை அடி அடிக்கிறான், இவன் எத்தனை அடி அடிக்கிறான், இவன் எத்தனை அடி அடிக்கிறான், இவன் எத்தனை அடி அடிக்கிறான். ஃபைனலாக எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக கவுண்ட் பண்ணுறோம். இண்டிவிஜுவலாக இவன் 2 குத்து, 2 ஓதை, 3 அப்பு அப்படின்னு நம்ம அள்ளி கடைசியாக நெட் ஃபோர்ஸ் given by the systems of charge and this fellow, அதை தான் நம்ம வந்து net force given by all other individual charges on a particular charges is given by superposition principle. இதை தான் நம்ம superposition principle சொல்கிறோம். சேம் திங் அப்ளைபிள். சப்போஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் சார்ஜ் இருக்க போது, in a system of charge total forces acting on a point charge, suppose we say this is Q0, இது மேலே on a point charge due to number of charges, say we say Qn, due to number of charges around it is the vector sum. This is vector sum. ஏன் வெக்டர் சம் சொல்கிறோன்னா, ஃபோர்ஸ் வந்து வெக்டர் குவான்டிட்டி, மேக்னிடியூட் என்ன 3 நியூட்டன் இருக்கும், 4 நியூட்டன் இருக்கும், பட் டைரெக்ஷன் இருக்கும். இங்கேருந்து இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த சார்ஜில் இந்த சார்ஜ் போனால் இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ வெக்டர் சம் ஆஃப், நாட் நார்மல் ஸ்கேலர் சம் இல்லை, நார்மல் அடிஷன் இல்லை, வெக்டர் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தட் பாயிண்ட். அந்த பாயிண்டில் இண்டிவிஜுவல் இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, அதுதான் கடைசியாக நம்ம எல்லாத்தையும் வெக்டர் சம் ஆட் பண்ணோம்னா ஒரு சார்ஜும் அந்த பர்டிகுலர் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதுங்கிறது நம்ம ஆட் பண்ணோம்னா வெக்டோரியலி, தென் தட் இஸ் த நெட் சார்ஜ். அதுதான் சூப்பர் பொசிஷன் தியரம் சொல்லுது. ஸோ சப்போஸ் நம்மகிட்ட எடுத்துக்கோ, இதுதான் ஒரிஜின் வச்சுக்கோ, ஒரிஜின். ஸோ இதோட பொசிஷன் வெக்டர் ஆல்வேஸ் ஒரிஜினுக்கு R0ன்னு வச்சுக்கோ. R0 இஸ் எ வெக்டர். ஏன் சொல்கிறோம், இங்கேருந்து இது இவ்வளோ தூரம், இவ்வளோ R டிஸ்டன்ஸ் இருக்குது, R0 டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த டைரெக்ஷனில். அதுதான் பொசிஷன் ஆஃப் திஸ் Q0 வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜின். ஸோ R0ன்னு வச்சுக்கோ, R0 வெக்டர். இது வந்து சார்ஜ் 1ன்னு வச்சுக்கோ, சார்ஜ் R1, that is this is Q1, this is Q2, this is R2 vector, and this is charge 3 and R3 vector. ஏன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த ஆங்கிளில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் Qn, nth சார்ஜ். நம்ம 3 எடுத்துக்கோ, அதுக்கு மேலே நமக்கு இடம்ல எழுதுறதுக்கு Q1, Q2, Q3, Q4 அப் டு Qn வரைக்கும் எழுதலாம். ஸோ இந்த பர்டிகுலர் சார்ஜ் மேலே மற்ற சிஸ்டம்ஸ் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுது, வெக்டர் எடிஷன் பண்ணணும். ஸோ இது வந்து இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குது, மேலே
ஃபோர்ஸ் கொடுக்கும். இது ரெண்டும் பாசிட்டிவாக இருந்தால் இந்த ஃபோர்ஸை கவுண்ட் பண்ணக்கூடாது, இது கொடுக்குற சார்ஜ். இது ரெண்டும் பாசிட்டிவாக இருந்தால் இது என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு புஷ் இட் அவுட். ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், ஃபோர்ஸ் டியூ டு ஆன் சார்ஜ் நாட் டியூ டு சார்ஜ் 2. ஸோ இதோட யூனிட் வெக்டர் எந்த டைரெக்ஷன் இருக்கும், இது இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குது. யூனிட் வெக்டர் ஃப்ரம் பாயிண்டிங் அவுட் ஃப்ரம் Q2 டு Q0, தட் இஸ் யூனிட் வெக்டர். இது எப்படி இதுதான் ஆர் ஃப்ரம் 2 to 0, இதுதான் யூனிட் வெக்டர். இதுதான் சேம் வே Q1, இது இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்லி திங் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும், டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் மேக்னிடியூட் மாறாது. Q1 Q2 மல்டிப்ளிகேஷன் சேமாக தான் இருக்கும். ஒன்லி திங் மைனஸ் Q1 Q2 இருந்ததுன்னா ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் வந்து அட்ராக்ஷன் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ரிப்பல்சிவாக இருக்கும். பட் மேக்னிடியூட் எல்லாம் சேம் தான். ஸோ இங்கே வந்து ஆர் ஃப்ரம் 1 to 2 யூனிட் வெக்டர். அண்ட் திஸ் ஃபோர்ஸ் எப்படி இதெல்லாம் ஃபோர்ஸ் ஆன் 0 டியூ டு 1. ஸோ திஸ் இஸ் ஆர் 1 to 2. திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஆன் 0 டியூ டு ஃபோர்ஸ் from 2 to force from 2 unit vector from 2 to charge 0, and this force on Q0 due to 1. This is force in the direction of force. Similarly, so first let us come first vector sum one பார்க்க போகிறோம். ஸோ Q1 எவ்வளோ சார்ஜ் Q0ல கொடுக்குது, நம்ம இது பார்ப்போம். ஃபோர்ஸ் ஆன் Q0 due to Q1, both are charge, point charge. Point charge is applicable. நல்லா இருக்குதுங்க. Coulomb's law is applicable for point charges only, and it obeys Newton's law. That is third law. Action reactions are equal and opposite. அப்படின்னா இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா இது மேலே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ Q and Q0 இது இப்போ வெக்டர் ஃபார்மில் எழுதணும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 0 Q0 டியூ டு 1. இது வெக்டரில் எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேலர் எழுத போகிறோம். ஸ்கேலர் எழுதுகிறோம் 1/4 pi epsilon naught as it is into product of both the charges Q0 into Q1 divided by ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் Q1 Q0. ஸோ இதை R1, இதை வந்து என்ன பண்ணுவோம், R ஃப்ரம் 1 to 0. இது ஸ்கேலர் குவான்டிட்டி இல்லையா, இது ஸ்கேலருங்கிறதுல நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் தேவை, டைரெக்ஷன் நமக்கு தேவையில்லை. டைரெக்ஷன் தான் நம்ம யூனிட் வெக்டரில் போகிறோம். யூனிட் வெக்டர் யூனிட் வெக்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 0 அண்ட் ஆர் யூனிட் வெக்டர் 1 to 0. இந்த வெக்டர் எப்படி இருக்கும், யூனிட் வெக்டர் எது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குதோ அந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ தட் இஸ் ஃப்ரம் 1 to 0 ஸ்டார்ட் ஆகும். சரி, இங்கே பாருங்கள், இது ரெண்டும் மாறி இருக்குது. திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q0 டியூ டு 1. ஸோ நம்ம ஆஸ்டிஸ் பார்த்துருக்கோம். A vector, unit vector can be represented the vector divided by its modulus. என்ன பண்ணுவோம், R10 எப்படி எழுதலாம், R10 cap எப்படி எழுதலாம், R10 cap is equal to R10 vector divided by distance between R1 and 0, R0 and 1. Okay, it's a modulus. R10 எப்படி எழுதலாம், R0 vector minus R1 vector divided by same thing, divided by R01. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். வெக்டர் ஏபி அப்படின்னு பார்க்க போனால் வித் ரெஸ்பெக்ட் A to Bன்னு போனோம்னா வெக்டர் B மைனஸ் வெக்டர் ஏன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணுற போது வெக்டர் 1 to 0னா வெக்டர் 0 மைனஸ் வெக்டர் 1 divided by R01. ஸோ இதை நம்ம எப்படி இதெல்லாம் ஃபோர்ஸ் ஆன் 01 is equal to R10 நம்ம எப்படி இதெல்லாம் is equal to 1/4 pi 0 Kன்னு எழுதிக்கும். as it is 1/4 pi 0 is equal to K. அடிக்கடி எழுத முடியல. ஸோ Q0 into Q1 divided by R01 ஸ்கொயர். இந்த யூனிட் வெக்டர் எப்படி எழுதலாம், R1 to 0 வெக்டர் divided by R0 to 1 magnitude. 1 to 0 எழுதலாம், பட் இங்கே 1 to 0 இருந்தது, இங்கே 0 1 எழுதலாம், 1 0 எழுதலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் இங்கேருந்து அங்கே இருந்தாலும் அங்கேருந்து இங்கே இருந்தாலும் சேம் டிஸ்டன்ஸ் தான், ஏன்னா மேக்னிடியூட் மட்டும்தான் எழுதுகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஃபோர்ஸ் டியூ டு 1 K இன்ட்டு Q0 Q1 பை இதை எழுதிட்டோம்னா
0 1 square into r1 to 0 r0 vector minus r1 vector. So as it is explained when you come. So this is the force given by this charge on this particular charge. The particular charge மேலே மற்ற சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குதுங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். சேம் பை நம்ம F01 எப்படி F02 எப்படி எழுதலாம்? F02 is equal to K into force between this is Q0, force given on Q0 by 2. Q0 into Q2 divided by R 0 to 2 whole cube 0 to 2 whole cube into R. R என்ன ஃபஸ்ட்டு 0 ஒன்று வந்து R 0 vector minus R2 vector minus R2 vector. Same way force due to 0 3 in vector form is equal to K into Q0 into Q3 by R03 square into R0 minus R3 vector. இது இப்படி எழுதலாம், நம்ம இந்த ஸ்டைலில் எழுதலாம். நியூமரிக்கல் போடுறபோது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக வராது, நம்ம சிம்பாலிக்கில் எழுதுகிறோம் நியூமரிக்கல் கொடுக்காம. ஸோ nth சார்ஜ் எப்படி வரும்? nth சார்ஜ் என்ன வரும்? 0n வரும், 0n வரும், 0n வரும். ஸோ ஃபோர்ஸ் நெட் சார்ஜ் net force என்ன? force due to 1 on this one, force due to charge 2 on Q0, force due to 3 on this one, and force up to n, the force given by the charge at the n at Q0. So ஏன்னா நம்ம இதில் உள்ளதை பற்றி தான் நம்ம calculate பண்ணுறோம். So we can write is equal to எல்லாத்துலேயும் kk இருக்குது, k வெளியில் எடுத்துலாம், k 1 by 4 pi epsilon naught 0 epsilon naught 0. இங்கே என்ன வரும்? Q0 Q2 divided by R01 square, 1 வரும், ஃபஸ்ட்டு சார்ஜுக்கு 1 into R0 vector minus R1 vector plus Q0 Q2 by R02 cube வருங்க, Q into R0 vector minus R2 vector plus and நம்ம எழுதலாம் Q0 nth for the nth charge போலாம் போயிட்டே இருக்கலாம் நம்ம, divided by R0n whole cube into R0 vector minus Rn vector கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதில் எது மாறுது, எது மாறுதோ அதை வெளியில் எடுத்துடலாம். இண்டிவிஜுவலாக இருக்குது 1 by 4 pi epsilon naught 0 as it is வெளியில் இருக்குது, Q0 எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ Q0 வெளியில் எடுத்துடலாம், R01 R02 into Q1 divided by R01 into Q1 into R01 R0 vector minus R1 vector plus Q2 into R02 cube into R0 minus R2 plus அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ இதில் எது வேரி ஆகுது? Q1 Q2 Q3 வேரி ஆகுது. ஸோ Q1 Q2 அதை நம்ம QIன்னு எழுதிக்கலாம். சம்மேஷன் எழுத போகுது I where I is equal to 1 up to n QI. இதை எப்படி எழுதலாம்? QI into cube, இதில் க்யூப்லேயே இது. ஸோ R0 சேஞ்ச் ஆகுதில்ல, 1 2 01 02ன்னு போகுது. ஸோ 0I க்யூப்னு இதை எழுதலாம். வேறு என்ன இருக்குது? R0 R1 இங்கே R0 அப்படி தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, R0 மைனஸ் RI வெக்டர் இப்படி எழுதலாம். ப்ளஸ் Q by 4 as it is வெளியில் இருக்குது, Q0 by 4 pi epsilon naught 0. ஸோ சிக்மா I is equal to 1 to n. எப்படின்னா I is equal to 1ன்னு கொடுத்தோம்னா இதில் எந்த சேஞ்சும் வராது. R0 1 Q1 into R0 R1 ப்ளஸ் சிக்மா கொடுத்தாலே ப்ளஸ்ன்னு அர்த்தம். ப்ளஸ் சேம் எகைன் I is equal to 2 கொடுத்தோம்னா இதில் எந்த சேஞ்ச் இருக்குது? Q0 by 4 pi into
Q2 into R02 into R0 minus R2 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் 3ன்னு கொடுத்தோம்னா இது சேஞ்ச் ஆகாது. ப்ளஸ் Q0 4 pi epsilon naught in plus into Q3 into R03 whole cube into R0 vector minus R3 vector அப்படின்னு போகும். இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சிம்பிள். ஒரு ஃபோர்ஸ் இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, ஒரு பர்டிகுலர் சார்ஜ் எந்த சார்ஜில் வேணாலும் இருக்கலாம். இந்த சார்ஜில் இப்படி வரும். ஸோ அதுக்கு டைரெக்ஷன் இருக்குது. ஸோ அதோட மேக்னிடியூட் இருக்குது. மேக்னிடியூடில் எது கன்சிடர் பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் திஸ் சார்ஜ் 1/4 pi epsilon naught 0 எல்லாத்துக்கும் சேம். ஸோ எல்லாத்தையும் வெக்டர் சம் பண்ணோம்னா that is the force given by any particular charge due to surrounding charges individually. Vector sum, we have to take the force or vector sum into for individual charges. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் net force. So that is equal to force due to all other charge and a particular charge. இதுதான் நம்ம superposition principle னு சொல்றோம். Find force on P. On P 1 nanocoulomb. Pயில் ஒரு நானோகுலம்னா 10 to the power minus 9 is placed at the center of the square. இது ஒரு ஸ்கொயரு. அந்த ஸ்கொயரில் எல்லா கார்னர்லேயும் 4 சார்ஜஸ் வச்சுருக்கோம். ஏல 3 மைக்ரோகூலம், பியில் -4 மைக்ரோகூலம், சியில் -4, டியில் 3 மைக்ரோகூலம். ஸோ இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த நெட் ஃபோர்ஸ் ஆன் பி விச் இஸ் 1 nanocoulomb எவ்வளோதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சூப்பர் பொசிஷன் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். வெக்டர் சம் ஆஃப் ஆல் அதர் ஃபோர்ஸஸ், வெக்டர் சம் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ், திஸ் ஃபோர்ஸ், திஸ் ஃபோர்ஸ், திஸ் ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஒன் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ். இவன் மேலே எத்தனை அடி கொடுக்குறான், எத்தனை அப்பு கொடுக்குறான், இவன் மேலே எத்தனை அப்பா பண்ணுறான், இதை தான் கேல்குலேட் பண்ணுறோம். டோட்டலாக கேல்குலேட் பண்ணால் அதுதான் நெட் ஃபோர்ஸ் அந்த சார்ஜ் கெப்ட் அட் த சென்டர். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏயை கால்குலேட் பண்ணோம். ஏ ஃபோர்ஸ் ஆன் பி டியூ டு கியூ டியூ டு ஏ இந்த ஃபோர்ஸ் எப்படி எந்த டைரெக்ஷனில் இருக்கும், இதுவும் ப்ளஸ் 1 nanocoulomb, இதுவும் ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இதுவும் இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும். அதை கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இது மேலே எவ்வளவு அடி உழுதுங்கிறது தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் வில் புஷ் திஸ் ஒன். ஸோ திஸ் வில் பி த ஃபோர்ஸ், இதுதான் டைரெக்ஷன், ஃபோர்ஸ் டியூ டு ஏ. இப்போ மேக்னிடியூடு கண்டுபிடிப்போம். ஃபோர்ஸோட டைரெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம். இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught product of the charge. Product of charge என்ன 3 microcoulomb into 1 nanocoulomb. 3 into 10 to the power minus 6 microcoulomb into 1 into 10 to the power minus 9 coulomb divided by the distance எவ்வளோ வரும். டிஸ்டன்ஸ் இதுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும். இது ஸ்கொயர், சைடு ஏ, சைடு 20 centimeter. ஸோ இதை இது எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த டிஸ்டன்ஸு. இது பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர், தட் இஸ் 20 square ப்ளஸ் 20 square அண்டர் ரூட். ஏன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 20 centimeter. 20 square plus 20 centimeter square is equal to AD square. Okay. So this is equal to 2 into 20 square, that is 400 under root is equal to AD square. So this is 2 into, so under root into 420 is equal to AD square. ஏடி கண்டுபிடிச்சோம்னா ஸ்கொயர் ஏடி ஸ்கொயர் ஏடி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ ஏடியை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆன்சர். ஸோ 2 into 20. ஸோ 2 into 20 ஏடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வாட் இஸ் ஏடி? இது சென்டிமீட்டரில் இருக்குது. சென்டிமீட்டரில் இருக்கும்போது மீட்டரில் மாற்றினா தேர்ஃபோர் ஏடி இஸ் ஈக்குவல் டு √2 into 20/100 மீட்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √2 into 0.2 meter. Therefore AP is equal to half of AD.
half of AD. So AP is equal to half of AD எவ்வளவு? AD is equal to root 2 into 20 root 2 into 20 in centimeter. Root 2 into centimeter, root 2 into 20, root 2 into 20 centimeter. இது சென்டிமீட்டரில் வருது. This is in cm. So இது எவ்வளோ வருது? 2 into 10 into root 2 centimeter divided by 100. This becomes 0.1 root 2 meter. ஏன்னா ஃபோர்ஸ் நியூட்டனில் கால்குலேட் பண்ணுறோம், MKS யூனிட்டு. ஸோ அது மீட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். Now let us calculate force on P due to A is equal to the distance AP by AP square. AP square is equal to either the value 9 into 10 to the power 9 into 3 into 10 to the power minus 15 divided by AP square. AP square is equal to 0.1 into root 2 அதோட ஸ்கொயர், the distance ஓட ஸ்கொயர். ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணும். ஓகே, now what is AP direction என்ன வருது? along AP, along A to P. So this is magnitude and this is a direction, so it is a vector. Now force on P due to D. Force on P due to D 1 by 4 pi epsilon naught 0. Force on P due to D vector form is equal to 1 by 4 pi epsilon naught 9 into 10 to the power 9 into product of this 3 into 10 to the power minus 6, 1 into 10 to the power minus 9, 3 into 10 to the power minus 6 into 1 into 10 to the power minus 9 divided by the distance. In the distance is same, diagonal half the diagonal 0.1 into root 2 அதோட ஸ்கொயர் 0.1 into 1 into root 2 அதோட ஸ்கொயர். ஓகே, ஸோ இதோட டைரெக்ஷன் எங்க? ஸோ இது பாசிட்டிவ், ஸோ இது மேலே இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும். தட் இஸ் force on P due to D. இந்த பக்கம் இருக்கும். ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ரெண்டோட மேக்னிடியூட் என்ன இருக்குது? ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, ஒரு ஃபோர்ஸு இப்படி இருக்குது. ரெண்டோட மேக்னிடியூடும் சேம். 9 into 10, 3 into 10 to the power 15 divided by same. Therefore we can say F on P due to A is equal to magnitude ரெண்டுத்துக்கும் சேம். ரெண்டு வெக்டரோட மேக்னிடியூட் force on P due to D, both are same but opposite in nature. ஸோ இது ஒன்றே ஒரு ஃபோர்ஸ் இங்கே 5 நியூட்டன் எப்படி போகுது, 5 நியூட்டன் எப்படி போகுதுன்னா இந்த சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்? இந்த சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் எப்படி போகுது? 5 நியூட்டன். இன்னொரு ஃபோர்ஸு சேம் 5 நியூட்டன் ஆப்போசிட் டைரெக்ஷன் போகுது. என்ன பண்ணுவோம்? ரெண்டும் ஒன்றே கேன்சல் பண்ணிக்கும். therefore we can write force on P due to A is equal to negative of force on P due to D. So net force equal to 0. Net force is net force in this direction is 0. நான் இப்போ இதில் இங்கே 2 சார்ஜ் இருக்குது, அதையும் பார்க்கணும். அதை பார்க்குற போது ஸோ இது மைனஸ் சார்ஜு, இது மைனஸ் சார்ஜு, இது ப்ளஸ் சார்ஜு. இது ப்ளஸ்ங்கிறதுல மைனஸை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கும் அது. ஸோ இந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் P டியூ டு C இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அதோட ஃபோர்ஸ் ஆன் P டியூ டு C என்ன வரும்? ஃபோர்ஸ் ஆன் P டியூ டு C is equal to 9 into 10 to the power 9, 1 by 4 pi epsilon naught D 0 வேல்யூ as it is போட்டுரும். ப்ராடக்ட் ஆஃப் போத் த சார்ஜ். இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. நம்ம மைனஸ் ப்ளஸை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மைனஸில் தான் நம்ம டைரெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இது இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குது, இது இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குது, இது இப்படி இருக்குது.
force on is equal to 9 into 10 to the power 1, same minus 4 into 10 to the power minus 6 into 4 into 10 to the power minus 6 into 1 into 10 to the power 1 into 10 to the power minus 9. The distance in them. The distance is same தான். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் டயகனல் ஆஃப் த டயகனல் நம்ம ஸ்ட்ரைட்டாக இதெல்லாம் டிவைடட் பை 0.1 இன்ட்டு √2 அதோட ஹோல் ஸ்கொயர். எந்த டைரெக்ஷனில் இருக்குது? இட் இஸ் along P to C. It is along P to C. Along PC. So force on P in the charge due to B. Force on C due to B. Force on P due to B எவ்வளோ வரும்? ஸோ இது நெகட்டிவ் சார்ஜு, இது பாசிட்டிவ் சார்ஜு. ஸோ இதை அதோட பக்கத்தில் இருக்கும். இட் இஸ் ஃபோர்ஸ் ஆன் P டியூ டு B. இந்த டைரெக்ஷனில் வரும். ஸோ இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அது சேம் தான். பிகாஸ் இது -4, இது -4, இது -4, இது ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் பண்ண சேம் வேல்யூ வரும். இது சேமு. த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸு சேமு. ஸோ இஸ் ஈக்குவல் டு சேம் as is equal to in magnitude it is same as force on P due to C, but opposite in direction. ரெண்டு சேம் ஃபோர்ஸாக இருக்குது. பட் இது மேலே இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டக் ஆஃப் வார் மாதிரி ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ் இருந்தால் இது மூவ் பண்ணாது. இட் மீன்ஸ் நெட் ஃபோர்ஸ் ஆன் P டியூ டு B and C is equal to 0. Therefore net force is equal to 0 due to charge at C and charge at B. ஸோ இப்போ நெட் ஃபோர்ஸ் P மேலே எவ்வளோ நெட் ஃபோர்ஸ் கொடுக்கும்? இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. இது ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம், இது ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுக்குது, இது ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுக்குது. ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இந்த சைடில் நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் சார்ஜ் இந்த டைரெக்ஷனில் பிகாஸ் ஆஃப் திஸ் டூ சார்ஜஸ் 0. சேம் வே இந்த பாயிண்ட் சார்ஜ் மேலே இந்த டைரெக்ஷனில் 0. ஸோ நெட் ஃபோர்ஸ் ஆன் P என்ன வரும்? therefore we can write net force on P. So superposition யூஸ் பண்ணுறோம். ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன? ஃபோர்ஸ் டியூ டு திஸ் ப்ளஸ் ஃபோர்ஸ் டியூ டு திஸ் ப்ளஸ் ஃபோர்ஸ் டியூ டு திஸ் அண்ட் ஃபோர்ஸ் டியூ டு திஸ் and more important vector sum of all the forces is equal to force on net force on P is equal to 0. So no force because it is in balanced condition. இது இருக்குது. So P will not move anywhere. It means P is under equilibrium. Find net force on Q. So இதான் Q, இதான் capital Q. ஸோ நெட் ஃபோர்ஸ் இதையும் சூப்பர் பொசிஷன் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். இதுமாரி ஒரு டைப்பான ப்ராப்ளம் வரும். ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷன் அடிக்கும்? இதுதான் சென்ட்ரல் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸ் இஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஏன் சென்ட்ரல் ஃபோர்ஸ் சொல்கிறோம்? இதோட சென்டரோட இதை சென்டர் பண்ண ஜாயின் பண்ணுற லைனில் தான் ஃபோர்ஸ் அடிக்கும், சென்டர் டு சென்டர். அதனால் சென்ட்ரல் ஃபோர்ஸ்ன்றோம். சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் கூலுமிக். சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா இஸ் நத்திங் பட் கூலும்ஸ் லா. ஸோ இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. இதுதான் நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் q டியூ டு திஸ் அதர் 3 ஃபோர்ஸஸ். ஓகே, இப்போ இதை எடுத்துக்கோ. திஸ் வில் கிவ் ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஒன். இதுவும் பாசிட்டிவ், இது இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும். இதை F1ன்னு வச்சுக்கோ. F1ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ F1 நான் இப்போ இப்படி எழுதிக்கலாம். Force on Q due to 1 4Q due to 4Q. அதை F1ன்னு வச்சுக்கிட்டோம்னா என்ன வரும்? F1 is equal to 1/4πε0. அதை Kன்னு எழுதிக்கலாம். into product of these two charges Q into Q. 4Q into Q
டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் டி ப்ளஸ் டி, 2D அதோட ஸ்கொயர் எல்லாங்கண்ணா டுவர்ட்ஸ் ரைட் சைடு நம்ம பாசிட்டிவ்னு வச்சுக்கோம். ரைட்டை பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டா the force is towards left, then it will be negative. Then force due to 2Q அது F2 னு வச்சுக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒன் F2. இதுவும் பாசிட்டிவ். அப்போ இது மேலே இதுதான் நம்ம இது மேலே இது எது ஃபோர்ஸ் கொடுக்குன்னு பார்க்க போகிறோம். இதுவும் புஷ் பண்ணும். தட் இஸ் F2 டைரெக்ஷன் அந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ F2 because of 2Q is equal to K into product of charge 2Q into Q divided distance எவ்வளோ வருது, இதுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் டி ஸ்கொயர், அதுவும் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ பாசிட்டிவ் டைரெக்ஷன் நம்ம வச்சுருக்கோம். பாசிட்டிவ்னு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த சைட் பாசிட்டிவ்னா இந்த சைட் நெகட்டிவ், இந்த சைட் நெகட்டிவ்னா இந்த சைட் பாசிட்டிவ். ஒன்லி திங் that sign indicates a direction. And third force due to Q on Q. So இதுவும் பாசிட்டிவ். ஸோ இது வந்து இது மேலே ஃபோர்ஸு இப்படி கொடுக்கும் F3. this will give force in this direction. So Q is equal to F3 னு வச்சுக்கோ. F3 is equal to K into product of the charge, product of Q into Q. டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் டி அதோட ஸ்கொயர். திஸ் வே அலாங் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் கொடுக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன வருது, நெட் ஃபோர்ஸ் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் சம் ஆஃப் F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் இங்கே என்ன மைனஸ் ஆஃப் F3. என்ன ஆப்போசிட், எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். பட் திஸ் வில் பி இந்த அதர் டைரெக்ஷன், ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம். ஸோ எஃப் நெட் ஃபோர்ஸ், திஸ் இஸ் மேக்னெட்யூட் பார்ட். இது K 4Q, இதில் என்ன இருக்குது, இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு 4Q by Q divided by 4D square plus K into 2 into Q divided by D square plus இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஏன்னா இது ரெண்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இது ரெண்டு இது இந்த டைரெக்ஷனுக்கு, அதனால் மைனஸ்ன்னு போட்டுக்கிறோம். மைனஸ்ன்னு போட்டுக்கிறதுக்கு காரணமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, வேறு எந்த இதுவும் கிடையாது. இஸ் ஈக்குவல் டு KQ is equal to minus Q by D square. காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துருவோம். ஸோ திஸ் இஸ் நவ் வெக்டர் சம். திஸ் இஸ் ஈக்குவல் டு K காமனாக இருக்குது, K வெளியில் எடுத்துடுறோம். Q காமனாக இருக்குது, Q காமனாக இருக்குது. இந்த 4 கேன்சல் பண்ணிட்டா D ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். இங்கே லெஃப்ட் எடுத்துடணும் 1. இங்கே Q எடுத்துட்டோம், D ஸ்கொயர் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டோம். இங்கே எத்தனை இருக்குது 2 மைனஸ் இங்கே KQ எடுத்துட்டோம் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கேக்கு வேல்யூ 1/4 pi epsilon naught into Q divided by distance square. இது எத்தனை வருது into 2. So what is the direction? Since it is coming plus value in this direction. So this is magnitude and direction. So this becomes therefore F net on charge Q is equal to 1/4 pi epsilon naught Q into Q by D square in magnitude. Along suppose இதை A என்ன வச்சுக்கோ, இதை C னு வச்சுக்கோ, along direction AC, A to C, இந்த direction ஆக்ட் பண்ணுது net force. Find the net force on Q. இது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே 9Q இருக்குது,
இங்கே 6q இருக்குது இந்த பாயிண்டில். ஸோ நம்ம ஃபோர்ஸு இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் வில் கிவ் ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஒன். ரெண்டும் பாசிட்டிவ் இருக்கிறதுனால இதை ரிப்பல் பண்ணும் இந்த டைரெக்ஷனில். Say about force due to 1 in this direction. Okay, now இதுவும் பாசிட்டிவ் 9q small q. ஸோ இந்த டைரெக்ஷனில் இதை புஷ் பண்ணும். ஸோ பிகாஸ் ஆஃப் 2 this is we call it as force 1 force 2. Therefore force 1 equal to this is 16q. 16 F1 is equal to 1 by 4 pi epsilon naught 0. அது Kன்னு யூஸ் பண்ணிக்கலாம். where K is equal to 1 by 4 pi epsilon naught 0 magnitude எழுதுகிறோம் into 16q into this charge into q. ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4t ஹோல் ஸ்கொயர். இந்த டைரெக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் இது மேலே கொடுக்குது, ரெண்டும் பாசிட்டிவ், இந்த பக்கம் புஷ் பண்ணும் திஸ் டைரெக்ஷன். The same way, which is equal to இது 16 is equal to k into இது 4 square 16 அடிப்பட்டுரும் q divided by d square along left direction. Same way F2 எப்படி இருக்கும்? F2 force is equal to same 1 by 4 pi epsilon naught 0 epsilon naught into product of 9q into q. 9q into q. 9q divided by the distance is 3d square. 3d is equal to 9d square. Direction எப்படி இருக்கும்? Downward. So this is become இது cancel ஆயிடும். Therefore we can write F1 is equal to F2 is equal to k q divided by d square, which is we can call it as ரெண்டு சேமாக இருக்குது f நமக்கு சொல்லிக்குவோம். ஸோ f is equal to 1 by 4 pi epsilon naught q into q divided by d square. இதுதான் f. பட் நவ் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, அதோட ரிசல்டன்ட் எடுக்கணும். ஒரு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டில் இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம +2ல் படிச்சிருப்போம். இஃப் தேர் ஆர் டூ வெக்டர்ஸ் இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. I call this is one vector, another vector இருக்குது. see vector A vector B, அதோட ரிசல்டன்ட் அது ரெண்டுத்துக்கு இடையில் போகும். இட் கேன் மேக் an angle ஆல்ஃபா. ரெண்டுத்துக்கும் இடையில் ரெண்டு வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. இந்த ரிசல்டண்ட்டுக்கும் பி வெக்டருக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அதாவது ரெஃபரன்ஸுக்கும் இதை ரெஃபரன்ஸ் வச்சா இந்த ஆங்கிள் பீட்டான்னு சொல்லலாம். அப்போ இதை ரெஃபரன்ஸ் சொல்லலாம். ஸோ இதுக்கும் ரிசல்டண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ளது இது ரெஃபரன்ஸ்னு வரும். ஸோ இதோட ரிசல்டன்ட் இன் மேக்னிடியூட் எப்படி இருக்கும்? ரிசல்டன்ட் இன் மேக்னிடியூட். இது டைரெக்ஷன் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நம்ம +1ல் அடுத்து +2ல் 2 டைமென்ஷனில் படிச்சிருப்போம். ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வெக்டரோட ஸ்கொயர் மேக்னிடியூட ஸ்கொயர், செகண்ட் வெக்டரோட மேக்னிடியூட ஸ்கொயர் ப்ளஸ் ஃபஸ்ட் வெக்டரோட மேக்னிடியூட் செகண்ட் வெக்டர் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ வெக்டர் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் பை ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன். ஸோ now tan ஆல்ஃபாலேருந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம். tan ஆல்ஃபா is equal to எதை ரெஃபரன்ஸ். ஸோ இங்கே வந்து sin தீட்டா ஃபஸ்ட் எழுதிக்கும், இங்கே cos தீட்டா எழுதிக்கும். தீட்டா is the angle between these two vector, alpha is the resultant making with B and beta is the resultant is making with A vector. ஸோ sin தீட்டா தீட்டா போலும். எதை ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறோமா அந்த வெக்டரோட மேக்னிடியூட் இங்கே எழுதிக்குவோம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வெக்டர் ஏ அப்படி தான் வச்சுக்கணும். சப்போஸ் tan பீட்டா அப்படி எழுதலாம், tan ஆஃப் பீட்டா அப்படி எழுதலாம். ஸோ பீட்டா வந்து இதை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம். அப்போ மேலே வந்து sin தீட்டா ஆஸ் யூஷுவல் வரும், கீழே cos தீட்டா வரும்.
பட் எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும், ஏ வச்சுக்கணும். இந்த கண்டிஷனில் ஏ, மற்ற லெஃப்ட் அவுட் வந்து பி தான். ஸோ இதில் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது, ஏ எங்கே போடணுமா பி எங்கே போடணுமான்னு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சைன் தீட்டா, கீழே காஸ் தீட்டா. எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கணுமோ அது சிங்கிளாக போடணும், மற்றதெல்லாம் காஸ் தீட்டா சைன்த்தோடு சேர்த்து போடணும். முடிஞ்சு போச்சு. இங்கே வரும், இங்கே ரிசல்ட் என்னென்னா இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, திஸ் வெக்டர் F1, ஒன் மோர் வெக்டர் இருக்குது F2, இந்த டைரெக்ஷன் ஆக்ட் பண்ணுது. ரெண்டும் ஈக்குவல், ஒரு சிம்பிள் பாயிண்ட் உங்களுக்கு கன்சிடன்ஸ். இதோட மேக்னிடியூடும் ஒன்றா இருந்ததுன்னா ரிசல்டன் எக்ஸாக்ட்லி அதோட பைசெக்டரில் போகும். தட் இஸ் F ரிசல்டன்ட். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இங்கே எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் தீட்டா, திஸ் வில் பி ஆல்சோ தீட்டா. அதர்வைஸ் சாரி, this is alpha with respect to F1 for resultant, this is beta and this is theta. Angle between F1 and F2 ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்கே நம்ம பார்ப்போம் என்ன ஒரு ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் என்ன வருது, காஸ், திஸ் இஸ் 90 டிகிரி, இதுக்கும் இடையில் உள்ளது 90 டிகிரி. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் ரெண்டு வெக்டரோட ரிசல்டன்ட் என்ன வரும், இதோட ரிசல்டன்ட்டு இதோட மாடுலஸ் ஸ்கொயர், தட் இஸ் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F1ஓட மாடுலஸ் சொல்லி டைரெக்ஷன் நம்ம F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ் தீட்டா. ஸோ ரிசல்டன்ட் என்ன வரும், R is equal to F1 வந்து F1 is and F2 is both are same. So it's equal to KQQ by D square. That is F square plus F square plus 2F F into cos 60. Theta is equal to 90 degree. Cos 90 is equal to 0. So it's equal to 0 at the F 2 F square under root. The resultant is under root 2F. This is resultant under root 2F. So 2F அப்படின்னு வரும்போது ஸோ அதுதான் ரிசல்டன். இந்த வெக்டரோட இதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும், இதோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2F. இது F1 விச் இஸ் ஈக்குவல் டு F, இது F2 விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு F. அதை இன்னும் சிம்பிளாக நம்ம இது பண்ணலாம். ஈக்குவலன்ட் வெக்டர்னா என்ன, சி திஸ் இஸ் F1, திஸ் இஸ் F2. ஸோ இதை தூக்கி நம்ம ஈக்குவலன்ட் வெக்டர் இங்கே போட்டுக்கலாம். திஸ் இஸ் F1, திஸ் இஸ் F2னா இதை தூக்கி இங்கே போட்டுக்கலாம். வாட் இஸ் ஈக்குவலன்ட் வெக்டர், நம்ம எங்கே வேணாலும் ஷிஃப்ட் பண்ணலாம். ஈக்குவலன்ட் வெக்டர்னால் ஒரு வெக்டர் சேம் டைரெக்ஷனில், ரெண்டு வெக்டர் சேம் டைரெக்ஷன்லேயும் இருக்கணும், சேம் மேக்னிடியூடும் இருக்கணும். அதுதான் ஈக்குவலன்ட் வெக்டர் சொல்லலாம். சென்னையிலேருந்து 400 கிலோமீட்டர்ஸ் டுவர்ஸ் நார்த்து போகிறது ப்ளஸ் கன்னியாகுமரியிலேருந்து 400 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்ட் நார்த்து போகிறது, ரெண்டு சேம் வெக்டர். ஈக்குவலன்ட் வெக்டர்னால் இங்கே இருந்ததுன்னா இந்த பிளேனில் எங்கே வேணாலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ இது ட்ரையாங்கிள் ஆக்கிடும். ஸோ வாட் we want alpha. It means the resultant making with this F1. So we want this alpha. So tan alpha சிம்பிளாக எடுக்கலாம். tan alpha இது ஹைபாட்னியூஸு, இது 90 டிகிரி. ஸோ ஆல்ஃபாவுக்கு தூரத்தில் இருக்கிறது வந்து சைனு, ஆல்ஃபாவுக்கு தூரத்தில் இருக்குது tan alpha என்ன வரும், திஸ் பை திஸ் F2 by F1 பிகாஸ் இது ஆப்போசிட் பேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரிசல்ட் என்ன பண்ணலாம், tan alpha இந்த நம்ம இந்த ஸ்டைலில் போவோம். tan alpha இதை ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். இதை ரெஃபரன்ஸாக வச்சுருக்க போது இது வந்து இங்கே வந்துடும் F1 ப்ளஸ் F2 மேலே சைன் தீட்டா வரும், இந்த F2 இங்கே வந்துடும், இங்கே காஸ் தீட்டா வந்துடும். தீட்டா என்ன வருது, தீட்டா இஸ் 90 டிகிரி, சைன் 90 இஸ் ஈக்குவல் டு 1, சைன் 90 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் பிகம் tan alpha இஸ் ஈக்குவல் டு F2. F2 இஸ் நத்திங் பட் F டிவைடட் பை cos 90 is equal to 0. So இது டோட்டலாக 0 ஆகிடும். F2 divided by F2 divided by F1 வரும் is equal to F by F is equal to 1. That is tan alpha is equal to 1. இங்கேயும் 1 தான் வருது. நம்ம இப்போ இதுதான் நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக படும்.
90 டிகிரி இருக்கிற பட்சத்தில் 90 டிகிரி இருக்கும்போது காஸ் ஆஃப் 90 இது போயிடும், 0 ஆகிடும். ஸோ f1 f ஸ்கொயர் ஆர் வந்து நம்ம சிம்பிளாக எழுதலாம் f1 square plus f2 square, that is f square plus f square, 2f square is equal to under root 2f. So resultant, so tan alpha is equal to 1. எந்த இடத்துல 1 வரும்? alpha is equal to 1:1, இதுதான் tan alpha, இது alpha. ஸோ 1 இது வந்து root 2 தான் வரும். இந்த சைடு பைத்தாகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும். 1 square plus 1 square is equal to root 2 square under root 2 square. So we can write alpha is equal to, இது 45 degree theta, so alpha is equal to tan alpha is equal to 1, it means tan 45. இங்கே இதோட டிகிரி வந்து 45க்கு தான் இந்த ரேஷியோ வரும். ஏன்னா நம்ம நல்லா பாருங்கள் 45 டிகிரி 1 வந்து இங்கே ரூட் வரும், 1 வந்தாலே இங்கே 45 வந்துடும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். ஸோ வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ்? ஏன்னா இங்கே நெட் ஃபோர்ஸ்னால் இப்படி ஒரு ஃபோர்ஸ் வருது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் வருது. அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம சிங்கிள் ஃபோர்ஸை மாற்றிட்டோம், இந்த ரிசல்டண்ட்டாக மாற்றிட்டோம். ஸோ இந்த ரிசல்டண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது? இந்த டைரெக்ஷனில் இருக்குது. வித் ஹொரிசாண்டல் 45 இங்கே இருக்கும். 90 minus 45 this also beta also is equal to 45 in this case. So இது some theta na 90 minus theta with respect to this one. So resultant என்ன வரும்? Resultant is equal to f resultant magnitude is equal to எவ்வளோ வருது? root 2f. Resultant magnitude is equal to root 2 times of f. f என்ன வருது? kq, k that is 1 by k into q divided by d square, and resultant direction on resultant making an angle of 45 degree with horizontal சொல்ல அல்லது with f1 vector with vertical பார்க்க போனால் அங்கேயே 45 degree. in this case ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுன்னு காம்படிஷன் எழுதுகிற போது ரெண்டு ஈக்குவல் வெக்டர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் ரெண்டுத்துக்கும் 90 டிகிரி இருந்ததுன்னா சிம்பிளி ரிசல்டன்ட் அதோட சென்டரில் போகும். இது 90 டிகிரினா அதை பைசெக்ட் பண்ணிட்டு போவோம். ரிசல்டன்ட் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை இதையும் பாஸ் பண்ணலாம். 90 டிகிரி வந்து ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து f2 நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ திஸ் பிகம் ட்ரையாங்கிள் வித் ஹைபார்ட்னியூஸ். ஸோ திஸ் இஸ் ஆப்போசிட் சைட் சைனு காசு, திஸ் இஸ் tan alpha இது வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ் ஆன் Q. ஸோ இங்கே Q இருக்குது, சார்ஜ் Q, இங்கே கேபிட்டல் Q இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் we have to find out இந்த சார்ஜ் மேலே இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ இது வந்து இதை புஷ் பண்ணும். ஸோ இட் வில் கிவ் ஃபோர்ஸ் லைக் திஸ், தட் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு A. இதுவும் பாசிட்டிவ். ஸோ this will push like this, force due to B with, ஸோ இந்த டைரெக்ஷன் இருக்கும். ஸோ F1 என்ன வருது? வாட் இஸ் F1? FA மேக்னிடியூட் FA என்ன வருது? இது Q into Q, ஸோ இஸ் ஈக்குவல் டு K into Q. ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? இது ஈக்குவலேட்டரி ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு A. ஸோ சைடு A. So Q into Q, the distance between this is A square along direction. So direction போட்டோம்னா along A to C. So along AC. So இதுதான் வந்து மேக்னிடியூட் போர்ஷன். FB என்ன வருது? FB சேம் தான். Q into Q வருது, K வருது, Q into Q வருது, distance same. FB also is equal to K into product of both the charges, the distance square along
along BC, B to C. Right, along B to C, it means you can say magnitude of force A is equal to magnitude of force B, or simply we can keep it a F, where F is equal to K into Q divided by A square. இது மேக்னிடியூடை பற்றி தான் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நல்லா பாருங்கள், சி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இது 60 டிகிரியாக இருக்கும், 60 டிகிரியாக இருக்கும். சி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எஃப்ஏ இந்த பக்கம் போது எஃப்பி பையங்க இந்த பக்கம் போது, ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் இட்ஸ் ரிசல்ட். எஃப்ஏ இந்த பக்கம், ஸோ எஃப்ஏ இஸ் இன் திஸ் டைரக்ஷன், எஃப்பி இந்த டைரக்ஷன். ஸோ இது எப்படி வரைஞ்சோம்னா, ஸோ திஸ் இஸ் 60, திஸ் வில் பி அபியஸ்லி இது 90 இருக்குது, திஸ் வில் பி 30. ஸோ இது எப்படி போணுச்சுன்னா, இஃப் திஸ் இஸ் 30, திஸ் வில் பி 30, அண்ட் இது இப்படி போகுது. ஸோ திஸ் வில் பி ஆல்சோ 30, this is 60, equilateral triangle 90, this is 30, this will be also 30. So it means the total angle between them is 160 degree, 30 plus 30, 60 degree. ஸோ இதில் பாருங்கள் ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுக்கு ரிசல்டன் இப்படி போகுது, எஃப்ஏ இது எஃப்ஏ, இது எஃப்பி. ஸோ இது 60 டிகிரி, இது டோட்டலாக 60 டிகிரிங்கிற போது எக்ஸாக்ட் சென்ட்ரல் 30 டிகிரியில் தானே ரிசல்டன்ட் ஆஃப் ஏ அண்ட் பி வில் போகும். Because if two vectors are equal in magnitude and inclined at an angle theta, angle between them theta, then the degree this will be 30. Resultant will make 30 degree with FA and resultant will make 30 degree with the FB also. Calculate பண்ணி பார்ப்போம். So magnitude of force என்ன வருது? Magnitude of force resultant-ஓட மேக்னிடியூட், இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இதோட மேக்னிடியூட், இது எவ்வளோ மேக்னிடியூட்னு பார்ப்போம். எஃப்ஏவோட ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்பியோட ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப்ஏ இன்ட்டு எஃப்பி இன்ட்டு காஸ் theta, where theta is the angle between these two vectors. Theta is equal to angle between these two vectors. So FA தெரியும், F அதோட ஸ்கொயர், FB என்ன வருது? FB is equal to F square, FA is equal to FB is equal to F plus 2 into F into cos 60 degree. ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் இது அண்டர் ரூட், திஸ் இஸ் ஆல்சோ அண்டர் ரூட். ப்ளஸ் 2ல் படிச்சிருக்கீங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காஸ் 60 எவ்வளோ வருது? 60 எங்கே போடுறோம்? இது 90, அப்போ இது வில் பி 30 அபியஸ்லி. 30னா இங்கே √3 வரும், 1:√3 பை பைதாகரஸ் தியரம், திஸ் வில் பி 2. காஸ் 60 வரும் half. ஸோ we can say f square 2 f square plus 2 f into f square into f square into half under root. அதான் ரிசல்டன். this equal to 2f square. இது வந்து இது கேட்டால் 4f square ஆகிடும். 3f square under root is equal to √3 of f. Therefore magnitude of resultant f resultant is equal to √3 times of f, that is f is equal to k 1/4 pi epsilon naught. K என்ன வருது? K 1/4 pi epsilon naught into q divided by a square. இதுதான் இதோட மேக்னிடியூட். இப்போ டைரெக்ஷன் பார்க்கணும். டைரெக்ஷன் இதே ஈக்குவேஷன் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வித் ரெஃபரன்ஸ் இதை வச்சுக்கிட்டு பார்ப்போம். இதுதான் ரிசல்டன். வித் ரெஃபரன்ஸஸ் இதை பார்ப்போம். ரெஃபரன்ஸ் எதை வைக்கிறோமோ அது சிங்கிளாக போட்டுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா, திஸ் ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா. ஸோ tan alpha is equal to எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம்? இதே ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், இதை வச்சுக்கலாம். இதை ரெஃபரன்ஸ் வச்சோம்னா எஃப்ஏவை கீழே போட்டுக்கணும். எஃப்ஏ ப்ளஸ் இங்கே வந்து கீழே காஸ் தீட்டா வரும், மேலே சைன் தீட்டா வரும். இன்னொரு லெஃப்ட் அவுட் என்ன? எஃப்பி. ஸோ எஃப்பி இஸ் ஈக்குவல் டு எஃப். ஸோ இஸ் ஈக்குவல் டு எஃப்பி என்ன வருது? எஃப்
sin theta வருது sin 60 is root 3 by 2 into root 3 by 2 divided by FA வந்து half, FB half, cos 30 is equal to half. ஸோ இந்த எஃப்ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். therefore tan alpha is equal to இது கேன்சல் ஆகிட்டு root 3 by 2 into இது எவ்வளோ வருது 1 ப்ளஸ் இது வந்து 1 கேன்சல் பண்ணிடுறோம். இது 1 + 2 2 + 1 2 + 1 3 மேலே 2 போயிடும். மேலே 3 மேலே root 3 by 2 sin of alpha is equal to root 3 by 2, right? And cos of alpha is equal to half f வெளியில் எடுத்தோம்னா எவ்வளோ வரும் is equal to root 3 by 2 divided by 1 plus half. 1 plus half 3 by 2 வரும். ஸோ root 3 by 2 இந்த 2 மேலே போயிடும் by root 3 by 3 so which is equal to root 3 எடுத்துகிட்டு 1 கேன்சல் ஆகிடும் 1 by இங்கே ஒரு root 3க்கு இங்கே டபுள் root 3 ஆகிக்கலாம் 1 by root 3 tan alpha 1 by root 3 எங்கே வருது? ஸோ இந்த ட்ரையாங்கிள் போடுவோம். this is alpha, so 1 by root 3 1 is to root 3 is to இங்கே 2 கண்டிப்பாக வரும். 1 by root 3 இங்கே 30 root 3 பார்த்தா this will be 30 degree. therefore tan alpha is equal to tan of 30 degree. therefore alpha is equal to 30 degree. நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டாலும் போடலாம். ஸோ காம்படிஷனை டக்குன்னு இது போடணும். இது வந்து போர்டில் கேட்டாங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ the resultant is making this much of magnitude with alpha is equal to 30 degree with FA or with FB.